வெல்கம் டு பிஷின் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அது மாதிரி இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் 28/11/2018 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இதில் முதலாவது பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். ரயில் பயணிகள் எளிதில் அரசு ரயில்வே காவல்துறை, கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ், ரயில்வே பாதுகாப்பு படை அதாவது ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆகியோரின் உதவியை பெறுவதற்காக ஜிஆர்பி அதாவது கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் என்னும் உதவி செயலியை ரயில்வே துறை ஏடிஜிபி சைலேந்திர பாபு கோயம்புத்தூர் ரயில்வே சந்திப்பில் அறிமுகப்படுத்தியுள்ளார். ரயில்வே பயணிகள் எந்த ஒரு சந்தேகத்திற்கிடமான பொருட்களின் புகைப்படத்தையும் இச்செயல் மூலம் பகிர்ந்து கொள்ள முடியும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். பல்வேறு வடிவங்களில் புகையிலை பயன்படுத்துவதை தடை செய்யவும், புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதை நோக்கமாய் கொண்டு பஞ்சாப் மாநில அரசு குட்கா விற்பனை செய்யும் இடங்களை தடை செய்யும் சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. இதன் மூலம் குட்கா விற்பனை செய்யும் இடங்களை தடை செய்த 3வது மாநிலமாக உருவெடுத்துள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்கள் இதற்கு முன் தடை செய்துள்ளன. ஓகே, அடுத்து பார்க்கலாம். இந்திய விமான நிலைய ஆணையமானது ஏஏஐ அதாவது ஏர்போர்ட்ஸ் ஆத்தாரிட்டி ஆஃப் இந்தியா குறைந்த கட்டணமுடைய விமான சேவை நிறுவனமான ஏர் ஒடிசாவின் உடான் அதாவது உதய் தேஸ்காம் நாகரிக் உரிமத்தை அதன் ஒழுங்கற்ற விமான சேவையின் காரணமாக 7 விமான நிலையங்களுக்கு ரத்து செய்துள்ளது. ரத்து செய்யப்பட்ட 7 விமான நிலையங்கள் என்னென்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜார்சுகுடா, ராய்ப்பூர், ராய்கர், பிலாஸ்பூர், அம்பிகாபூர், ஜகதல்பூர் மற்றும் விசாகப்பட்டினம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் வடகிழக்கு பிராந்தியத்தின் சுற்றுலா திறனை சிறப்பித்து காட்டும் நோக்கத்துடன் திரிபுராவின் தலைநகரான அகர்தலாவில் சர்வதேச சுற்றுலா மையத்தின் வருடாந்திர நிகழ்ச்சியின் 7வது பதிப்பு நடைபெற்றது. இந்த ஆண்டின் கருத்தொரு சாகச சுற்றுலா அதாவது அட்வென்ச்சர் டூரிசம் என்பதாகும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது உலக நிகழ்வுகள். பிஜியில் நடைபெற்ற 2018 ஆண்டு பொது தேர்தலில் ஆளும் கட்சியான பிஜி முதல் கட்சி வெற்றி பெற்று அக்கட்சியின் தலைவர் ஒராக் பைனிமாராமா 2வது முறையாக பிஜி நாட்டின் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பிஜி நாட்டின் அதிபர் மேஜர் ஜெனரல் ஜியோஜி கொன்ரோடி ஆவர். 2006 ஆண்டில் இராணுவத்தால் ஆட்சி கலைப்பு செய்யப்பட்ட பிறகு பிஜியில் நடைபெற்ற 2வது பொது தேர்தல் இதுவாகும். இதற்கு முன் 2014 நடைபெற்றது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது விளையாட்டு நிகழ்வுகள். ஜெர்மனியின் கோட்பஸ் நகரில் நடைபெற்ற ஆர்டிஸ்டிக் லைட் ஜிம்னாஸ்டிக் உலகக்கோப்பை போட்டியில் வால் பிரிவில் தீபா கர்மாகர் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். இதற்கு முன் துபாயில் உள்ள மெர்சினில் நடைபெற்ற எஃப்ஐஜே ஆர்டிஸ்டிக் உலக சேலஞ்ச் கோப்பை போட்டியில் தீபா கர்மாகர் தங்கம் வென்று உலக அளவிலான சேலஞ்ச் போட்டியில் தங்கம் வென்ற முதல் ஜிம்னாஸ்டிக் வீரராக உருவெடுத்தது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். காசநோயை அளிக்கும் விதமாகவும் அது தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ வசதிகள் குறித்து போதிய வழிகாட்டுதல் வழங்கும் விதமாக டிபி மித்ரா அதாவது காச நோயாளிகளின் நண்பன் என்னும் புதிய செயலியை ஒடிசா மாநில சுகாதாரத்துறை சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய செயலி மூலம் காச நோயாளிகள் தங்களுக்கு தேவையான மருத்துவ சேவைகளை உடனுக்குடன் பெறும் நடைமுறை தொடர்பான வசதிகளை பெற்றுள்ளது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியமனங்கள். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தின் புதிய துணை வேந்தராக நீதிபதி கிரிதர் மால்வியா நியமிக்கப்பட்டுள்ளார். கிரிதர் மால்வியா 1988 ஆண்டு முதல் 1998 ஆண்டு வரை அலகாபாத் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். தேசிய பால் தினம் நவம்பர் 26. இந்தியாவின் வெள்ளை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன் அவர்களின் நினைவாக ஆண்டுதோறும் அவரது பிறந்த நாளான நவம்பர் 26ஆம் தேதி அன்று தேசிய பால் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலக அளவில் பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்தில் உள்ளது. உலக பால் உற்பத்தியில் 18.5% இந்தியாவின் பங்காகும். இதுபோல் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ உங்களுக்கு வேணும்னா எங்கள் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.